அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கங்கள். நாம் 27 நட்சத்திரங்களுடைய குணங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் பார்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன். ஸோ புதன் சந்திரன் 2 கிரகங்களுக்குரிய குணாதிசயங்களோட இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இவங்க பல திறமைகளை உடையவங்களாக இருப்பாங்க. இந்த மல்டி டேலண்டட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மற்றவங்களை கட்டுப்படுத்தி மற்றவங்களை வேலை வாங்கி அந்த மேனேஜ் பண்ணுற ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம டீம் லீடர்ஸ், மேனேஜர்ஸ் இந்த மாதிரி பொசிஷனில் இருப்பாங்க. 4 பேரை வச்சு வேலை செய்கிற ஒரு ஆள் திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு பாதைனாக்கா அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படி இல்லாமல் இந்த அன்கன்வென்ஷனலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையாக வாழ்வாங்க. கோவம் வந்துச்சுனாக்கா ரொம்ப கடுமையான சொற்களை யூஸ் பண்ணுவாங்க, கனவுடான்னு பேசிடுவாங்க. அதே மாதிரி மனசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். எப்பவுமே ஒரு கஷ்டத்தோடு தான் இருப்பாங்க. வெளியே சந்தோஷமாக இருப்பாங்க, அதே மாதிரி அவங்க பிடிச்ச மாதிரியும் வாழ்வாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு எப்பவுமே சங்கடத்தோடு தான் இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் நியாயப்படி தர்மப்படி வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. பெரியவங்க கிட்ட, அப்பா அம்மா கிட்டலாம் மதிப்பாக அன்பாக இருப்பாங்க. கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்வாங்க. அதே சமயம் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக இந்த காசுலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, சேவிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க. அப்பப்போ தேவைக்கு அந்த காசை உற்பத்தி பண்ணி, பணத்தை உற்பத்தி பண்ணி அதை செலவு பண்ணி செய்வாங்க. அந்த அளவில் தான் அவங்க பணத்தை கையாளுற விதம் இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா நல்ல வீரமுடையவங்களாக இருப்பாங்க, சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. ஆராய்ச்சி பணிகளில் விருப்பம் இருக்கும். ரிசர்ச்சு, சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இந்த வாக்கு பலிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். வாக்கு சொல்கிற ஒரு திறமையும் அவங்ககிட்ட இருக்கும். அது மாதிரி சாதாரணமாக இதை ஒன்று இதை செய் அப்படின்னாலே அதை செஞ்சால் நல்ல விதமாக நடக்கும். இது வேண்டான்னு சொன்னாங்கன்னா அந்த விஷயம் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது தப்பாகவே முடியும். வாக்கு பலிதம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுபோக வாழ்க்கையை வாழ்வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யாராவது புத்திமதி சொன்னால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்ல அழகான தோற்றம் இருக்கும். எல்லார்கிட்டையும் இனிமையாகவும் இருப்பாங்க. ரொம்ப பாசமாக அன்பாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னை தானே கெடுத்துப்பாங்க. தீய பழக்க வழக்கங்களை அவங்களே ஆளாகிப்பாங்க. ஏன்னா நேச்சுரலாக அவங்க கூட நல்லா தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை, ஏதோ ஒரு விஷயம் தோல்வி, இல்லை ஒரு விஷயம் மனசு சரியில்லைனாக்கா உடனே தப்பான வழிகளில் போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. தேவையில்லாத பழக்கத்துக்கு ஆளாயிடுவாங்க. சில பேர் அதிலேயே மாட்டிப்பாங்க. சில பேர் டெம்பரரியாக அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள், தீய பழக்கங்களை ஈடுபட்டு அப்புறம் வெளியே வந்துடுவாங்க. அதே மாதிரி சொத்துலாம் சேர்க்க மாட்டாங்க. இருக்கிற சொத்தையும் அழிப்பாங்க. தானே வாங்கி வச்ச பொருளை தானே விற்றுருவாங்க. அப்போதைய தேவைக்கு ரொம்ப நாளாக சேர்த்து வச்ச பொருளையும் விற்றுருவாங்க. முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக செயல்படுவாங்க. யாராவது அவங்கள சம்மந்தப்பட்டவங்க பெரிய தப்பு பண்ணால் கூட அதுக்கு ரொம்ப ஷாக்லாம் ஆக மாட்டாங்க. அது பொறுமையாக இருந்து அப்புறமா அதுக்கான முடிவை அவங்க எடுப்பாங்க. கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், தலையில் உடலில் ஏதாவது சருமம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்க அன்பு ஈஸியாக காதலில் விழுந்துருவாங்க. எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுவாங்க. அதே மாதிரி யாரையும் பிரித்து பார்க்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வெளிப்படையாக இருப்பாங்க. எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல், வஞ்சகம் எதுவும் இல்லாமல் வெளிப்படையாக எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. அவங்களால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களால ஒரு உதவி செய்ய முடியும்னா உடனே செஞ்சுருவாங்க. மொத்தத்தில் ரொம்ப ஒரு சாந்தமான, அமைதியான, உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு இருக்க ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான் ஆயில்ய நட்சத்திரம். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் நான் போடுற வீடியோ பற்றின கேள்விகள் ஏதாவது இருந்தாலோ, சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லணுனாலோ என் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு மெசேஜோ ரிப்ளையோ கண்டிப்பாக செய்வேன். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம், திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, இல்லை ராசிக்கல் மோதிரம் பற்றின கேள்விகளோ சந்தேகங்களோ இல்லை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய கூகுள் பிஸ்னஸ் பேஜ் வரும். அதுலேயும் நீங்கள் நிறைய டீடைல்ஸ் பார்க்கலாம், ரிவ்யூஸ் பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ரிவ்யூஸையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.